பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். டிஎன் போல்ஸ் 2026ல இப்ப நம்ம பார்க்க போற தொகுதி திருவள்ளூர். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் ஒண்ணுதான் இந்த தொகுதி. நெல், கரும்பு, காய்கறிகள், விவசாயம் தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பலரோட வாழ்வாதாரமா விளங்குது. அதே மாதிரி பால் உற்பத்தியிலும் முக்கிய பங்காற்றுது திருவள்ளூர் தொகுதி. சென்னையோட பிரதான குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரியும் இங்கதான் அமைஞ்சிருக்கு. திருவள்ளூர் வட்டத்தோட பெரும் பகுதி மற்றும் திருத்தணி வட்டத்தோட திருவாலங்காடு ஊராட்சி ஒன்றிய பகுதிகள் இந்த தொகுதியில அடங்கியிருக்கு. திமுக சார்பா VG ராஜேந்திரன் 2வது முறையா MLA-வா இங்கே வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த தொகுதியில 2025 ஆண்டு ஜனவரி மாத நிலவரப்படி 1,31,765 ஆண் வாக்காளர்களும் 1,38,857 பெண் வாக்காளர்களும் 40 மூன்றாம் பாலினத்தவர்களும் மொத்தமா 2,70,662 வாக்காளர்கள் இருக்காங்க. 1951ல இருந்து இந்த தொகுதியில திமுக 7 முறையும், அதிமுக 5 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், தமாக விவசாயி மஜூர் பிரஜா கட்சி தலா 1 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 2016, 2021 அப்படின்னு கடந்த 2 தேர்தல்கள்ல திமுகவை சேர்ந்த VG ராஜேந்திரன் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார். 2021 தேர்தல்ல திமுகவை சேர்ந்த VG ராஜேந்திரன் 1,07,709 வாக்குகளும், அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் PV ரமணா 85,008 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பசுபதி 15,028 வாக்குகளும் வாங்கியிருந்தாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள்னு பார்த்தா கடம்பத்தூர், திருவாலங்காடு, பூண்டி மாதிரியான விவசாயம் நிறைந்த பகுதிகளில் நெல் கொள்முதலில் கூட ஏழை விவசாயிகள் கிட்ட மூட்டைக்கு 50 - 60 ரூபாய் லஞ்சம் வாங்கப்பட்டதை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. திருவாலங்காடு சர்க்கரை ஆலையை மேம்படுத்த எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படல. அவுட்டர் ரிங் ரோடு அமைக்கப்படல. நீர்நிலைகள் தூர்வாரப்படல. சாலை, குடிநீர், கழிவுநீர், வடிகால் வசதி அப்படின்னு எந்தவித அடிப்படை வசதிகளையும் முறையா மேற்கொள்ளல. அப்போ என்னதான் செஞ்சாரு இந்த சிட்டிங் MLA? தொகுதிக்குள்ள 33 பள்ளி கட்டடங்கள், 43 புதிய ரேஷன் கடைகள், 15 அங்கன்வாடி கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. திருவள்ளூர்ல புதிய பேருந்து நிலையம், நவீன நூலகம், புது ITI, புதிய கால்நடை மருத்துவமனை, 633 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 104 புதிய சாலைகள் அப்படின்னு பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. திருவாலங்காடு சர்க்கரை ஆலை சுமார் 70 கோடிக்கு புது இயந்திரங்கள் வாங்கப்பட இருக்கு. அதோட 4 தடுப்பணைகள், 7 உயர்மட்ட பாலங்கள் அப்படின்னு பல உட்கட்டமைப்பு பணிகள் நடந்துகிட்டு வருது. தொகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையான பைபாஸ் சாலை பணிக்கு நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு வருது. தொகுதியில 22 நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த தொகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கைகள்னு பார்த்தா மாவட்ட தலைநகர்ல அரசு கலைக்கல்லூரி அமைக்கணும், புறவழிச்சாலை அமைக்கப்படணும் அப்படிங்கிறது மக்கள் வைக்கக்கூடிய முதன்மையான கோரிக்கைகள். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவோட சிட்டிங் MLA-வான VG ராஜேந்திரன் மறுபடியும் சீட்டு கேட்கிறாரு. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் VCR குமரனும் சீட்டை எதிர்பார்க்கிறாரு. அதிமுகவுல கடந்த முறை போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் PV ரமணாவுக்கு சீட் வழங்க வாய்ப்புகள் அதிகம். திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக முன்னணியில நிக்குது. ஆனாலும் தேர்தல் நெருங்க இந்த முடிவுகள்ல மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம்.